சத்துருக்கள் தன்னை சூழ்ந்து வந்த போதிலும் தாவீது சொல்றாரு, பொல்லாப்பு வராது, நான் பயப்பட மாட்டேன். தாவீதின் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் வர காரணம் என்ன தெரியுமா? இந்த சங்கீதத்துல இதே வசனத்துல தாவீது சொல்றாரு, தேவரில் என்னோட கூட இருக்கிறேன், மது கோலும் மது தடியும் என்னை தேற்றும். ஏன் தாவீதே நீங்க மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாமல் அது என்னை அணுகாது என்ற நிச்சயத்தோடு அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே சோர்ந்து விழுந்து போகாமல் அதை நடந்து கடக்க என்ன காரணம்? இந்த பலன் உங்களுக்கு எங்க வந்தது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா தாவீது சொல்வாரு, சர்வத்தையும் ஆளுகிற சர்வ வல்லமுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். தாவீது ஒரு மேய்ப்பனா இருக்கிறதுனால அவருக்கு நல்லாவே தெரியும், அவருடைய மந்தையின் ஆடுகள் பயப்படாமல் எந்த பாதையும் கடக்க வேண்டுமானால் ஒரு மேய்ப்பனுடைய கோலின் சத்தம் அது எவ்வளவு முக்கியம் என்று. மெய்ப்பனின் சத்தமும் மெய்ப்பனின் கோலின் சத்தமும் அவன் மந்தையின் ஆடுகளை எந்த சூழ்நிலையில் அவைகள் நடந்தாலும் அந்த சூழ்நிலை கண்டு அந்த ஆடுகள் பயப்படாமல் மெய்ப்பனை அது பின்பற்றி செல்லும். மெய்ப்பன் காட்டுகிற வழியிலே அது செல்லும், எல்லா சூழ்நிலையும் கடந்து செல்லும். இதை உணர்ந்து கொண்ட தாவீது சொல்றாரு, என்னை நடத்துகிற மெய்ப்பன் இந்த உலகத்தில் உள்ளவர் அல்ல, என்னை நடத்துகிற மெய்ப்பன் பரலோகத்தில் இருக்கிறார். கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார், அவர் எங்கேயோ இருக்கிறார், அப்படி அல்ல. கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார், அவர் பரலோகத்தில் இருக்கிறார், அப்படியும் அல்ல. கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார். அந்த மெய்ப்பன் சர்வத்தையும் ஆளுகிற சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் என்னோடு இருக்கிறார், அவர் என் கூடவே இருக்கிறார்.